அருகாமல் இருக்கக்கூடிய போர்படை தளபதி நான் வரவேற்று சீரும் சிறப்போடு ஆணவத்தோடு ஆட்சி வருகிறேன். அப்படி இருக்கு எனக்கு முன்பதாக வரக்கூடிய கவலை கேட்டு பரபமானி எப்போவே காதல் ஒரு கண்ணாடி அத உடஞ்சிடாம பாக்குற வக்கில்லாடி நீ அடுத்த மாத்திர தூக்க மாட்டேங்கிறா என்ன பண்ணாரு? செத்துட்டா ஒரு 9 நாளைக்கு சோறு போட மாட்டாங்க. 9 நாளைக்கா? சோறு கமனாட்டி அரசவைக்கு 2 பேர் வருவதா இருக்கும். இந்த நேரத்தில் நீ ஒரு நாளுக்கு என்ன வார்த்தை? சுண்ட கஞ்சி சோறுடா கருவாடுடா வாழை மீன் காலுடா வாயிலும் அது திருப்பதி லட்டு 8ஆவது வழிடா. பொருள் யாவல் தெரிந்து யார் என்று பேச வேண்டும். எனக்கு முன்பாக வரக்கூடிய காலம் தெரிந்து ஏன்னா காலத்தாமதம் முதல்ல நீங்க அமருங்க. அமருவாயா ஆம்புருவாயா யார் ஆம்புருவாயா யாருக்கு ஆம்புருவாயா இனத்தை வாங்க சொன்னா இனத்தை வாங்க சொன்னா ஆம்பளைக்கு வர கோவம் வருது. போய் சொல்லுனா பொட்டுனா பொட்டு பொட்டு நான் உன்னை சொல்லுனா நான் சொல்லுனா பொட்டு ஒரு தடவை சொல்லுனா சொல்லு எத்தனை தடவை அதுக்கு வர மாதிரி வந்து போவோம். எதுக்குடா எதுக்கு ரொம்ப அடிக்காத பாயா என்னவா முட்டை வச்சு முட்டை என்ன பண்ணுதாங்க? பாம்பு முட்டை மேல என்ன பாம்பு? சாரப்பாம்பு. சாரப்பாம்பா? சாரப்பாம்பு முட்டை விடுமாடா? முட்டை கிடாதா? முட்டை விட்டு என்ன பண்ணும்? சாரப்பாம்பு முட்டை பாத்து நான் பார்த்தது கிடையாது. நான் பாத்துக்கிறேன். எப்படி இருக்கும் அது? எப்படி இருக்கும்? முட்டையா குண்டு குண்டா இருக்கும். குண்டு குண்டா என்ன பண்ணிருக்கும் பாம்பு? பாம்பு என்ன பண்ணின்னு இருக்கும்? பாம்பு முட்டை மேல பத்தின்னு இருக்கும். முட்டை மேல பத்தின்னு இருக்கும். வேற என்ன செய்யும்? முட்டை பொரிக்கும் போது நீ அடிக்க சொல்லும்போது பாம்பு ஏஞ்சிருக்கணும். அந்த பாம்பு பார்க்கணும் மூஞ்ச பார்க்கணும். அந்த பாம்பு விஷத்தை மூஞ்சி மேல கக்கணும். மூஞ்சி மேல ஏன் அந்த பாம்பு யார் மூஞ்சி மேல கக்காதா? என்ன பண்ணுவா? மாத்திரை என்ன மாத்திரை? பக்கத்துல ஆடுறதுக்காக பெஞ்ச் வாங்கி வந்து வச்சிட்டாரு. 200 ரூபாய் கொடுத்து பெஞ்ச் வாங்கி வந்துருக்க மாட்டாங்க. வாத்தாலே வாங்கி வந்து கொடுத்துருப்பான். நான் வந்து கூத்தாரத்துல தான் அந்த பணத்தை வாங்கி காலையில நான் கூட பணத்தை வாங்கி ஒட்டணும். நீ அடிக்கிற அப்படிதான் ஒரு திரும்பி சொல்றேன். இன்னும் கொஞ்சம் மின்ன பண்ணல உனக்கு காலையில கொடுக்குற பணத்தை வாங்கி ஒத்தாங்க. காலையில நான் வாங்கி ஓத்திக்கிட்டோம். ஒரு ஜாட்டி பிடிக்க தெரியல எடுத்துக்கிட்டியாடா? கோல விட்டு ஆட்டம் அனைவருக்கு முன்பாக வரக்கூடிய காவல் காலத்தாமதம் வரவையில சந்தேகம் வரவையில சந்தேகம் என்ன சந்தேகம் உனக்கு? ஆமாங்க. என்னடா சந்தேகம்? ஆனா யாரும் கேட்டு பாக்குற யாரும் சொன்னபாடு கிடையாது. யாரையே கேட்டு பார்த்த கேள்விக்கான பதில் தெரியவில்லை. அரசாங்கத்திற்கு சென்றால் தளபதியை கேட்டால் தகுந்த பதில் கிடைக்கும் என்பதற்காக என்ன வந்திருக்கு? ஆமாங்க. சரி கேள்ற பதில் சொல்றேன். ஒரு ஊர்ல கணவன் மனைவி 2 பேர். அவங்க பேரு என்னன்னு தெரியுமா? அவங்க பேரு என்ன அவங்களுக்கு என்ன கூட வரல. சைலன்ஸ் பேரு அம்சமா வெச்சுக்கிறாங்க.
என்ன பேரு? ஒண்ணு நீ மென்டல். யாரா மென்டல்? யார் மென்டல்? யாங்க கிட்ட மோனி எக்கிட்டே வரா. அங்கதே வாங்க கரெக்ட்டா வரும். யார் மென்டல்? பேர் அவங்க வெச்சுக்கிறேன். பேர் மென்டல் அப்படி சொல்லலாம். சரி. ஒண்ணு நீ மென்டல். நீ யாரா? அவன் பேருங்க. பேர் மென்டல் அப்படி தெளிவா சொல்லு. இன்னொரு பேரு ஏய் நான் மென்டல். சரி. அன்னைக்கு பார்த்து நீ மென்டல் ஊருக்கு போயிச்சு. அடடா அற்புதமான விஷயம். மீதி இருக்குது யாரு? மீதி இருப்பது நான் மென்டல். நீ மென்டல் தான்டா. ஒரு ஊர்ல கணவன் மனைவி 2 பேரு. கணவன் மனைவி 2 பேர். ஒண்ணு நீ மென்டல். ஏய் பேர் மென்டல். ஒண்ணு நீ மென்டல். சரி. இன்னொன்னு நான் மென்டல். சரி ஆகட்டும். அன்னைக்கு பார்த்து நீ மென்டல் ஊருக்கு போயிச்சு. சரிதான். மீதி இருக்குது யாரு? மீதி இருப்பது நான் மென்டல். அம்மா தாலி இருக்கு. நீ மென்டல் தானா? போறோம் இன்னொமா தாலி அட்டங்களாவா? இன்னும் அட போடா அம்மா தேவடியா போடா. திரும்பாது பழகுறாரு. ஏய் அங்க என்ன பண்றா? சைலன்ஸ். அடி மாட்டா வந்து வா. அங்க என்ன உட்கார்ந்து வா இங்க வா. ஏய் நம்ம சாவாதிக்குறா. செத்தா என்ன பண்ணலாம்ங்கடா? செத்தா என்ன பண்ணலாம்ங்கடா? என்ன பண்றீங்க? இன்றைய தினத்துல அது நடந்துருக்கும். இதோ பக்கத்துல இருக்க தப்பு. அண்ணா நீ எப்ப சாவந்தடாங்கற நீ? ஏய் நான் ஏறி தெரியுமா தெரியாதா? வெள்ளாதிரி செத்துட்டியா? ஆனா நீ எப்ப சாவல் நான் பாத்துக்கறேன். என்ன பண்ணலாம்னா? அப்படியே தாடி தின்னு நான் தான் வாடி ஆடுவேன். நீயா? ஏய் நீ வாலி ஆடுறத நான் பார்க்கணும். மேடியிலே மூச்சு விடணும்டா. வாலி ஆடுறத நான் பார்க்கணும். மேடியிலே மூச்சு விடணும். அப்ப விட்டுரு நீ. என்னத்துக்கா? மூச்சு விட்டுருவே. நடக்கும்போது பாத்து. டேய் இப்போ இறங்கி போற எங்க போற? வீட்டுக்கு போறடா. வீட்டுக்கு போறியா? சரி வீட்டுக்கு போனா போ. நீ என்ன அந்த சுத்து வாட்டாத நீ தான் ஒருத்த பப்புனு வாசக்காரனா? ஏன்? இதே இடத்துல பெஞ்சி இறங்கி விட்டு அவரை மோளாடி வச்சு பப்புனு சாடுவேன் நான். நீ போனா போய் போ. ஒரே போன் கால்ல 9 பப்புனு வாசக்கார மேடம் வந்து நிப்பான். உன் புத்தி பின்ன 9 வயசுக்கு நான் அதுதான் ஆம்பளைங்க சேர்த்து ஆட்டார கம்பெனி ஒருத்தன் இல்லாத கம்பெனியே கிடையாது தெரியுமா? நான் 9 வயசுக்கு ஆட்ட அடிக்கிறேன். அது புத்தி அவங்களுக்கு மாற்று ஒரு பேர் இருக்குடா. திருநங்கைன்னு ஒரு பேர் இருக்குது. அது சொல்லல. போய் 9 9ன்ற என்ன சொன்னா அசிங்கமா வெளிய வந்துருவாங்க.